ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில் நம்மை உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் உடைந்து போகிற நிலையுடைய பகுதியை பார்க்கிறோம். ஏன் காரணம் என்பதை அநேகர் தங்கள் வாழ்க்கையின் பகுதியில் ஆராய்ந்து பார்க்காத நிலையுடைய பகுதி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து சொல்லப்படுகிறது. ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தர் ராஜாவை தந்தார். இஸ்ரவேலுடைய எல்லாருடைய பகுதியிலும் அவன் உயர்ந்தவனாய் இருந்தான். சவுலின் தோளுக்கு கீழாக எல்லா இஸ்ரவேலும் வந்தார்கள். உயரமா இருந்த சவுலின் வாழ்க்கையில் கோலியாத் என்கிற எதிராளி வரும்போது அவனால் அந்த கோலியாத்தை சந்திக்க முடியவில்லை. உள் உணர்வுகளில் பயம். அது மாத்திரமல்ல, இராணுவ வீரருக்கு பயம். அங்கே ஒருவர் தற்செயலாய் வருகிறார். அவர் தாவீது. தாவீது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையால் கோலியாத்தை சந்திக்கிறார். சந்திக்கும் போது ஆண்டவருடைய தயவினால் ஜெயத்தையும் பெறுகிறான். சவுலுக்கு உதவி செய்த தாவீதை சவுல் பகைக்கிற நிலையுடைய பகுதி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஊழியங்கள் உடைவதற்கு மிக முக்கியமான காரியம் ஒன்று பகை. இரண்டாவது மிக முக்கியமான பகுதி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று என்றைக்கு ஜனங்கள் வாய்விட்டு சொன்னார்களோ, சொல்லுகிற வார்த்தையை சவுல் கேட்டானோ, கேட்கும் போது காய்மிகாரத்துடைய பகுதியை பெற்றுக்கொண்டான். அன்பான தேவ ஊழியர்களே, உங்களுக்கு உதவியாய் ஆண்டவர் உதவிக்கார ஊழியர்களை எழுப்புவார். உங்களை காட்டிலும் ஆராதனை செய்கிறவர்கள், உங்களை காட்டிலும் பிரசங்கிக்கிறவர்கள், உங்களை காட்டிலும் எளிதாய் ஊழியம் செய்கிறவர்கள் உங்கள் தரிசனத்தில் எழுப்புவார். எழுப்பும் போது காய்மிகாரத்தினாலும் பகையினாலும் அவர்களை தள்ளிவிடாதீர்கள். தள்ளும்போது உங்கள்